கபிலம் புனிதா மேட்டர்ல ராசாத்தி ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்காளே. விட்டா நாளைக்கே நிச்சயதார்த்தம் பண்ணிடுவா போல இருக்கு. அவளுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போடணுமே. என்ன பண்ணலாம்? அவசரத்துக்கு ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. பேசாம அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஏன்னா அம்மா தான் அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்க எப்பவுமே ஐடியாவை முந்தானையில முடிஞ்சு வச்சிருப்பா. சொல்லு கண்மணி. என்னம்மா போன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? ஏதாவது வேலையா இருந்தியா? பசிச்சது சாப்பிட போலான்னு பார்த்தேன். அந்த நேரம் போன் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. சரி நீ பண்றியா, அதான் எடுக்கிறதுக்கு லேட் ஆச்சு. சரி சொல்லு, என்ன செய்தி? என்ன செய்தினா? ஷோ கூறு கெட்டவள. போன் போட்டுட்டு இப்படி வளவலன்னு பேசிட்டு இருக்கியே, ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வா. ஆமா, புனிதா விஷயம் எந்த அளவுல இருக்கு? நம்ம கார்த்தி விஷயத்த உன் மாமியார் கிட்ட சொல்லிட்டியா? ஐயோ இல்லம்மா, பேசவே முடியல. ஆனா இந்த ராசாத்தி அந்த விஷயத்துல ரொம்ப ஃபாஸ்டா இருக்காமா. புனிதாவும் கபிலனும் லவ் பண்ற விஷயம் பொன்னி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அந்த பொன்னி போன் போட்டு நிச்சயம் பண்ண வரட்டுமான்னு ராசாத்தி கிட்ட கேக்குறாமா. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? ஆமாமா. ஏய், ராசாத்தி ஒரு வாய் இல்லாத பூச்சி. அவளை சமாளிக்கிறது ஈஸி. ஆனா அந்த பொண்ணு இருக்காளே, வாயாடி. வாயி கண்ண வரைக்கும் கிழியும். அவ லேசுப்பட்டவ இல்லடி. ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி நம்மளையே சூட ஏத்தி கும்முட வச்சிருவா. ஆமாமா, அதான் ஒன்னும் ஓடாம அதை தடுக்க என்ன பண்ணலான்னு உனக்கு போன் பண்ண. நீ ஒன்னும் பண்ண வேணாம். நீ பொன்னிக்கு போனை போட்டு நாளைக்கு புனிதாவை பொண்ணு கேட்டு வர சொல்லு. லூசாமா நீ? அத கெடுக்க வழி கேட்டா நீயா அவளை முறையா பொண்ணு கேட்க வர சொல்லி நிச்சயம் பண்ணி வச்சிருவ போல. அடியே, அவசரப்படாதடி. எதுக்குன்னு புரியாம ஒளராத. அந்த பொண்ணு கேட்க வந்தா உன் மாமியார் கறி சும்மா விட்டுருவாளா? வச்சு செஞ்சிட மாட்டா? ஆமா, சும்மாவே உன் மாமியாருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆகாது. அந்த நெக்லஸ பொன்னி ஆட்டைய போட்டதுல இருந்து அவ மேல கொலை வெறியில இருக்கா. அவ பொண்ணு கேட்டு வந்தா அவ்வளவுதான், உண்டு இல்லன்னு பண்ணிடுவா. எவ்வளவுக்கு எவ்வளவு பொன்னியும் மரகதமும் அடிச்சு நாரிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது. அதுக்கப்புறம் ராசாத்தி என்ன யார் நினைச்சாலும் கபிலன் புனிதா காதல் விஷயத்த அந்த வீட்ல வாயே திறக்க முடியாது. சூப்பர்மா, நான் உடனே போன் பண்ணி அந்த பொண்ணு கேட்டு வர சொல்றேன். இருடி, நீ வரசனா வந்துருவாளா அவ? ஆமா, வரமாட்டாங்கல்ல. ராசாத்தி சொன்னா வருவாள்ல. ஆனா அந்த ராசாத்தி எப்படிமா சொல்லுவா? அவ எப்படி வர சொல்லுவா? நீதான் அந்த ராசாத்தி மாதிரி பேசி வர சொல்லணும். புரிஞ்சுது. இப்ப பாரு எப்படி அசத்துறன்னு. ஆனாலும் மூளையே மூளைமா. அம்மா, நீ பசிக்குதுன்னு சொன்னல, நீ போய் சாப்பிடு. நான் மிச்சத்தை பாத்துக்கிறேன். சரி. அப்பா, அடுத்தவன் குடும்பத்தை கெடுத்து விட்டாலே மனசும் வயிறும் நிறைஞ்சு போகுது. ஹலோ
அண்ணி, நான் ராசாத்தி பேசுறேன். சொல்லுடி. ஆ, ஆமா, என்னடி நம்பர் புதுசா இருக்கு? ஆமா அண்ணி, புது ஃபோனு மாமா வாங்கி கொடுத்தாரு. ஓ சிம்ம ஃப்ரீயா கொடுத்தாங்க. சரி, என்ன விசேஷம்? மாப்பிள்ள புது போன்ல வாங்கி கொடுத்திருக்காரு. அண்ணி, ஃபோன் மேட்டரை விடுங்க, இன்னொரு விஷயம் இருக்கு. அதை கேட்டா ஆடி போயிடுவீங்க. அப்படியா? அப்ப முதல்ல அத சொல்லு. நான் மாமா கிட்ட கபிலம் புனித காதல் விஷயத்தை பத்தி பேசி சம்மதம் வாங்கிட்டேன். என்னடி சொல்ற? நிஜமாவா சொல்ற? முழுசா கேளுங்க. மாமாவும் சூட்டோட சூடா பெரியத்த கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டாரு. அடி பாவி, என்னால நம்ப கூட முடியலடி. ஆமா, அந்த மேனாமினிக்கு மரகதம் எப்படி சம்மதிச்சா? அவ சம்மதிச்சாலும் அந்த கோணவாய் கண்மணி இருக்காளே, அவ எப்படி சம்மதிச்சா? இதெல்லாம் மீறி எப்படி நடந்துச்சு? ஏய் ராசாத்தி, லைன்ல இருக்கியா இல்லையாடி? இருக்க அண்ணி. ஆ, இதுக்கு மேலதான் நம்ம உஷாரா காய் நகர்த்தணும். தாமதிக்க கூடாது. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி பெரியத்த மனசை மாத்துறதுக்குள்ள நாம எல்லாத்தையும் பேசி முடிச்சு உறுதி பண்ணிடணும். ஆமாண்டி, கல்யாணக்காரியும் காதும் காதும் வச்ச மாதிரி நம்ம நடத்தி முடிச்சிடணும். அதனால நீங்க நாளைக்கு அண்ணனை கூட்டிட்டு வந்து புனிதாவை பொண்ணு கேட்டுருங்க. என்னாச்சு அண்ணி? இல்ல ராசாத்தி, உனக்கே தெரியும், அந்த மரகதம் ஒரு மாதிரி. உண்மையிலேயே சம்மதம் சொல்லிட்டாளாடி. ஏண்டி, நாங்க பொண்ணு கேட்டு வரலாம்ல? அண்ணி, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சரி, நீயே சொல்லிட்ட, ரைட்டு விடு. நாளைக்கே ஜாம் ஜாம்னு பொண்ணு கேட்டு வந்து அசத்திரம் பாரு. சரிங்க அண்ணி, நாளைக்கு மறக்காம வந்துருங்க. நான் வச்சிடுறேன். கபிலா, இப்போ இருக்கு என்னையா கோணு வாயின்னு கிண்டல் பண்ற? நாளைக்கு வாடி, ஒரு ரப்பர் வாய் அந்த மரகதம் கிழிக்க போறா பாரு. கபிலம் புனிதா விஷயம் அன்னி வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம இன்னைக்கே மாமா கிட்ட எப்படியாச்சும் சொல்லியும் ஆகணும். இல்லைன்னா அடுத்து யாருக்காச்சும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி வேற யாருக்கும் தெரிஞ்சு பிரச்சனை ஆகிறதுக்குள்ள நாமளே மாமா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றதுதான் நல்லது. மாமா, நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் ஒண்ணு பேசணும். அப்புறமா பேசலாம் ராசாத்தி, பயங்கரமா தலை வலிக்குது. சரி, தைலம் தேய்ச்சி விட்டுமா? அதெல்லாம் வேணாம், காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரி. மாத்திரை போடணும். சரி, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் ராசாத்தி, மாமா, முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்ன. நீங்க மாத்திரையை போடுங்க மாமா, அப்புறமா பேசிக்கலாம். சரி. ராசாத்தி, ஏன் இப்போ இவ்வளவு சோகமா போயிட்டு இருக்க? இல்ல டோரா, அன்னைக்கு புனிதா கபிலன் காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்ப நான் மாமா கிட்ட அதை பத்தி சொல்லி ஆகணும். இன்னும் வேற யாருக்காவது தெரியறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆமா ராசாத்தி, நீ இப்பவே சொல்றதுதான் நல்லது. அதான் நான் இப்பவே சொல்ல போறேன். சரி ராசாத்தி, நீ போய் தைரியமா சொல்லு. இவ என்ன புனிதா கபிலம் விஷயத்த சொல்ல போறேன்னு சொல்றா? இனி என்கிட்ட இவ சொல்லி அவன் ஒரு மூட்ல ஓகேன்னு சொல்லிட்டா தப்பா போயிடுமே. விடக்கூடாது. என்ன பண்றது? பால் சூடு பண்றாளா? இருக்கட்டும். இப்ப நாம அவகிட்ட பேச்சு கொடுக்கற மாதிரி அந்த பால்ல மயக்க மருந்த கலந்துட வேண்டியதுதான். அப்புறம் இவ சொன்னாலும் இனியும் கேட்க முடியாது, தூங்கிடுவான். துவாரம் ஏறு.
என்ன ராசாத்தி பாலா? ஆமா கண்மணி, மாமாவுக்கு. ராசாத்தி வெளியே துணி காய போட்டிருந்தியா? மழை வர மாதிரி இருக்கு. நான் எதுவும் போடலையே. நான் பார்த்துட்டு தான் வந்து சொல்றேன். ஐயோ, இரு வர. ம். கண்மணி, நான் துணி எதுவும் காய போடல. ஓ அப்படியா? ஒருவேளை மங்கத்தை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அத்தை துணியா தான் இருக்கும். ம். மாமா, மாத்திரை போட்டுட்டீங்களா? ம். நீ வரதுக்கு லேட் ஆச்சா? அதான் தண்ணி குடிச்சு போட்டேன். சரி, பாலாவது குடிங்க மாமா. நீ பால் சாப்பிட்டியா? இல்ல மாமா, எனக்கு பால் வேண்டாம். அப்ப எனக்கு மட்டும் எதுக்கு? எனக்கும் வேணாம். என்ன இவ்வளவு வேண்டான்னு சொல்றா, அவனும் வேண்டான்னு சொல்றான். கொஞ்சம் குடிங்க மாமா. நீ குடி. மாமா, எனக்கு பசி இல்ல மாமா, நீங்க குடிங்க. நீ இப்ப குடிச்சாதான் நீ என்ன சொல்ல வந்த நான் கேட்பேன். நீ சொல்றத நான் கேட்கணுமா வேணாமா? சரி சரி. அப்போ சரி, அவன் குடிச்சா என்ன, இவ குடிச்சா என்ன, ரெண்டுல ஒரு விக்கெட் காலியானா போதும். சொல்றவ காலியானாலும் ஓகே, கேட்குறவன் காலியானாலும் ஓகே. அது யாரா இருந்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். மாமா குடிச்சிட்டு மாமா. இப்ப சொல்லவா? ஒரு நிமிஷம் இரு, இதை வந்துடுறேன். ராசாத்தி, ஐயோ, இவன் எழுப்பிடுவான் போல இருக்கே. ஏய் ராசாத்தி. இனியன், ம்? என்ன தூங்குறவள போய் எழுப்பிட்டு இருக்கீங்க? இல்ல, நீ அவ ஏதோ சொல்லணும்னு வந்தா, ஆனா அப்படியே தூங்கிட்டா. தூங்கிட்டால, விடுங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறால, அந்த டயர்ட் தான். விடுங்க, தூங்கட்டும். ஆமால, அது தெரியாம நான் எழுப்ப பார்த்தேன். ம். பாவம், தூங்கட்டும். சரி, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ம். தேனி என்னை கடிக்க வரும்போது என்னை விட நீதான் ரொம்ப பயந்து பதறி போன. அப்படி என் மேல பாசமா இருக்கும்போது எப்படி என்ன விட்டு 6 மாசத்துல பிரிஞ்சு போயிருக்க போறியோன்னு தெரியல. ஆனா அதுக்குன்னு உன் மேல இறக்கப்பட்டு ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு பெரிய மனசுலாம் இல்ல. என்ன ஒண்ணு, நீ இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும், அது போதும் எனக்கு.
அண்ணி நீங்க போய் அவங்க கிட்ட பேசிட்டு வாங்க, நான் மில்லுக்கு போறேன். அவங்க தானே வர சொன்னாங்க. என்ன அத்தையும் இல்ல உங்க அண்ணனும் இல்ல, அது ஒண்ணுதான் குறை. இங்க பாரு, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிச்சயம் வச்சுக்கணும், சரியா? சரி அண்ணி. ம். சரி நான் வரேன் அண்ணி. வா பொண்ணி போலாம், டைம் ஆச்சுல. போலாம். என்ன யோசனையில இருக்க? இல்ல, அவங்க வர சொல்லிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன சங்கடம்? அந்த மரகதம் எப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவங்க எப்படி இந்த சம்மதத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியல. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தானே ராசாத்தி ஃபோன் பண்ணி சொன்னா, நீ தானே சொன்ன? ஆமா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. சந்தேகமா இருந்துச்சுன்னா ராசாத்திக்கு ஒரு வாட்டி ஃபோன் போட்டு கேளு. ம். ஹலோ. மாப்பிள்ள நீங்களா? ராசாத்தி எங்க? இல்ல, அவ கொஞ்சம் வேலையா கீழே போயிருக்கா. சொல்லுங்க. இல்ல மாப்பிள்ள, அது என்ன தயங்காம சொல்லுங்க. இன்னைக்கு ராசாத்தி வீட்டுக்கு வர சொன்னா. அதான் வரலாமா வேண்டாமான்னு கேக்குறதுக்காக. ஏங்க, அவதான் வர சொல்லிட்டால, அப்புறம் என்ன தயங்கிக்கிட்டு? தைரியமா கிளம்பி வாங்க. அங்க எல்லாருக்கும் சம்மதம் தானே மாப்பிள்ள? எல்லாருக்கும் சந்தோஷம்தான், நீங்க கிளம்பி வாங்க. உங்க பெரியம்மாவுக்கு நாங்க வரதுல உடன்பாடு தானே? ஏங்க, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? படபடன்னு பேசுவாங்க, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. நீங்க கிளம்பி வாங்க. இப்பதான் மாப்பிள்ள நிம்மதி வந்துச்சு. நாங்க உடனே கிளம்பி வரோம். சரி வாங்க. மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அங்க எல்லாருக்கும் ஓகே தானா? அந்த மரகதமே ஒத்துக்கிட்டாங்க போல. ஏதோ ஒண்ணு, நம்ம கபிலனுக்கு நல்ல வழக்கு அமைஞ்சா சரி. போலாமா? கூட்டிட்டு வந்துடுறேன். ஆட்டோ ஆட்டோ. அண்ணே, பாரியா வீட்டுக்கு போகணும். போலாமா? மாமா வாங்க சாப்பிடலாம். இந்த உன் ஃபோன் இங்கேயே இருக்கட்டும் மாமா. உங்க அண்ணி ஃபோன் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. நான் வர சொல்லலையே மாமா. இல்லையே, இப்ப ஃபோன் பண்ணி ராசாத்தி எங்களை வீட்டுக்கு வர சொன்னா வருவான்னு கேட்டாங்க. நானும் வாங்கன்னு சொல்லிட்டேன். ஐயோ, நான் எதுவுமே சொல்லல மாமா. சரி இந்தா புடி, நீ அவங்க கிட்ட பேசிக்க. நான் வரவே சொல்லல. அண்ணி எதுக்கு வராங்க? அதுவும் நான் வர சொன்னதா மாமாவுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க? ஒன்னும் புரியலையே. சரி, ஃபோன் பண்ணி பாப்போம். எடுக்க மாட்டேங்கிறாங்க. கபிலன் வீட்ல தானே இருப்பான். சரி, அவனுக்கு ஃபோன் பண்ணலாம். அக்கா. சொல்லுக்கா. ஏய், அண்ணி எதுக்கு வராங்க? எதுக்கா? நீ தானே ஃபோன் பண்ணி புனிதாவை பொண்ணு பார்க்க வர சொன்ன.